அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்சா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாந்தியின் மகிமை தெரியுமா என்ற தலைப்பில் உருவானது இந்த பதிவு. முன்னொரு பதிவில் 12 ராசிகளில் மாந்தி நிற்கும் பலன்களை கொடுத்துள்ளேன். ஆனால் இந்த பதிவில் மாந்தியை பற்றிய முக்கிய தகவல்கள் என சொல்லலாம். ஆகையால் தான் இந்த பதிவிற்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துள்ளேன். தெரிந்தவர்களுக்கு பெரிய விஷயம் ஒன்றுமில்லை என்றாலும் தெரியாதவருக்கு இந்த பதிவு ஓர் மாற்றத்தை கொடுக்கும் என்ற நோக்கில் வெளியிடுகிறேன். சரி, இனி மாந்தியின் மகிமை பற்றிய தகவல்களை பார்ப்போம். குளிகன் என்கின்ற மாந்தி என்பவர் முழு பாவகிரகம் என்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் சில காலகட்டங்களில் நற்பலன்களையும் தருவார் என்பதையும் உங்களுக்கு தெரிந்த விஷயமே என்றாலும் ஒருவரின் இறப்பு காலத்தில் இந்த மாந்தியின் சூழலை நாம் கவனிக்க வேண்டும். கூட்டாக இறப்பை தருவதற்கும் தனியாக இறப்பை தருவதற்கும் வேறுபாடு உண்டு. இதில் கூட்டாக இறப்பை மற்றும் விபத்தை ஏற்படுத்துவது மாந்தியின் செயலே ஆகும். இருப்பினும் உபஜயஸ்தானமான 3, 6, 11 மாந்தி சஞ்சரிக்கும் காலங்களில் நற்பலனை தருவார் என்பது தெரிந்த விஷயமே. நிழல் கிரகமான மாந்திக்கு வீடோ திசையோ இல்லை என்றாலும் அதிக பலம் பெறும் ராசியாக மாந்திக்கு மகர ராசி உண்டு எனலாம். ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் அல்லது அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி அமையப்பெற்றால் ஜாதகருக்கு நிறைய விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மட்டுமல்லாமல் மாந்தியோடு நிற்கும் கிரகங்களின் திசாபுத்தி காலங்களில் கெடுபலன் அதிகம் உண்டாகும். அல்லது மாந்தி நிற்கும் நட்சத்திர திசாபுத்தி காலங்களிலும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பொதுவாக 8 மாந்தி அமையப்பெற்ற ஜாதகர்கள் அவசியம் மாந்தி தோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கூற்று. மற்றவர்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுத்துபவரும் மாந்தியே ஆவார். கேரளா ஜோதிடத்தில் மிக முக்கிய பங்கு மாந்திக்குத்தான் உண்டு. அவர்கள் மாந்தியின் நிலையை வைத்துத்தான் பலன் கூறுவார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சிலர்தான் மாந்தியை வைத்து பலன் கூறுவார்கள். மரண காரணமான மாந்தி மரணம் மற்றும் மரணத்திற்கு ஒப்பான பாதிப்பை கொடுப்பார். அந்த வகையில் பார்த்தால் மாந்தியை ஒரு கொடூர வில்லன் என்றும் கூறலாம். இந்த ஜாதகத்தை, அதாவது இறந்த ஜாதகத்தை கூட மாந்தி நின்ற நிலையை கொண்டு நிச்சயமாக ஜாதகரின் நிலையை கணக்கிட முடியும். பொதுவாக இறந்த ஜாதகத்தை கொண்டு அறிவதற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதே நட்சத்திரத்தில் ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகிறார் என்றால், அல்லது கோச்சாரத்தில் அதே நட்சத்திரத்தில் மாந்தி இருப்பார் என்றாலும் அது அந்த ஜாதக அமைப்பின்படி இறப்பு சம்பந்தமான கேள்வி அல்லது இறந்த ஜாதகம் என்பதை தீர்மானம் செய்து கொள்ளலாம். அதுபோல மாந்தியுடன் எந்த கிரகம் இணைகிறதோ அதன் உறவு முறை கண்டிப்பாக பாதிக்கப்படும். எடுத்துக்காட்டாக, மாந்தியுடன் சூரியன் இணைவு பெற்றால் தந்தைக்கு பிரச்சனை அல்லது பாதிப்பு உண்டாகும். தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும். அல்லது தந்தையின் உறவுகளால் எந்த பயனும் இல்லாத நிலை உருவாகும். சந்திரனுடன் மாந்தி இணைவு பெற்றால் தாய் அல்லது மாமியாருக்கு பிரச்சனை அல்லது பாதிப்பு உண்டாகும். ராகு கேதுவுடன் மாந்தி இணைவு பெற்றால் நெருப்பு, விஷம் போன்றவற்றில் மரணம் அல்லது கெண்டம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறாக கிரகங்களின் இணைவினால் கெடுபலன்கள் மாறுபடும். அதுபோல மாந்தியின் பார்வை பலமும் பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மாந்தியின் பார்வை என்பது 2, 7, 12 பார்வை எனப்படும்.
இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஜாதகருக்கு தற்கொலை எண்ணத்தை அதிகம் தூண்டுபவர் மாந்தியே ஆவார். பெண்களுக்கு பிரசவ காலத்தில் அதிக அளவு கஷ்டங்களை ஏற்படுத்துபவரும் மாந்தியே. தலை சார்ந்த வியாதியை ஒருவருக்கு அதிகம் கொடுத்து அவதிக்கு உள்ளாக்குபவனும் மாந்தியே ஆவார். அடுத்தவர் மரணத்திற்கு கூட காரணமாக இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்குபவரும் மாந்தியே ஆவார். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் 1, 4, 7, 10ஆம் பாவத்தில் மாந்தி இருக்க பெற்றவர்கள் இந்த பிறவியில் அவர்கள் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியிலேயே அதற்குண்டான பலன்களை உறுதியாக அனுபவித்தே தீர்வார்கள். அதற்கான சகல அதிகாரமும் மாந்திக்கு உண்டு என்பதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவருக்கென தனித்த திசையோ வீடோ இல்லாத காரணத்தினால் மாந்தியின் தந்தையான சனி பகவானும் மற்றும் பாட்டனார்களான ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தண்டித்து விடுவார்கள். அவர்களையும் அப்படியாக தூண்டுபவனும் மாந்தியே ஆவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 5, 8, 11 மாந்தி அமைய பெற்றவர்கள் இந்த பிறவியில் பாவ புண்ணியங்களை அடுத்த பிறவியில் மீண்டும் அவர்களுக்கு கண்டிப்பாக தொடரும். அதற்கான பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு முதல் இறப்பு வரை நிழல் போல பின்தொடர்ந்து உடலிலிருந்து உயிர் போன பிறகுதான் அந்த ஆத்மா ஆனது பிரம்மனோடு தொடர்பில் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது எடுக்கப்பட்ட பின் திரும்ப கொடுக்கப்படுகிறது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்பி செல்லும் என்ற தத்துவத்தின்படி அந்த பிரம்மனை நாடி அந்த ஆத்மா செல்ல வேண்டும் என்பதுதான் விதி. சில சமயம் அந்த ஆத்மா ஆனது உடனடியாக செல்வதில்லை. அவரின் கர்மாவிற்கு ஏற்ப அதன் மரண பயண காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இதிலிருந்து சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு உயிர் போன பின்பு பிரேதம் என்ற நிலையை அடைய மாந்திதான் காரணமாவார். அசைவற்று உணவற்று மனித உடலில் உள்ள தசவாயுக்களை அடியோடு அதன் இயக்கத்தை நிறுத்த காரணமானவர் மாந்தியே ஆவார். மனித வாழ்க்கை என்பது அவரவர் செய்த கர்மத்தாலும் தர்மத்தாலும் இயக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தீர்கள் என்றால், மீதம் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் வாழும் வாழ்க்கை ஒரு உன்னத பயணத்தை நோக்கி செல்லும் என்பதில் மாற்றம் இல்லை. எதை நாம் விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுவடை செய்ய வேண்டி வரும் என்பதை மறுக்க முடியாத ஒன்று. அதனால்தான் வாழும் காலத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப சாபங்களும் ஏற்படுகின்றன என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சாபங்களில் கொடிய சாபம் பிரேத சாபம் என்பார்கள். பொதுவாக சாபங்கள் என்பது 13 வகைப்படும். அவை பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம் மற்றும் குலதெய்வ சாபம் ஆகும். இதில் 2ஆவதாக வரும் பிரேத சாபத்திற்கு உண்டான தண்டனையை தரும் பொறுப்பும் மாந்தியையை சாரும். ஆகையால் இதிலிருந்து மீண்டு வர என்ன செய்யலாம் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும்புகிறது என்பதை நான் அறிகிறேன். அதற்குண்டான வழிகளை இதோ. ஆத்மாவை பழிக்காதீர்கள். கர்மகாரியம் சரிவர செய்யுங்கள். கர்மகாரியத்தில் பிரச்சனை பண்ணாதீர்கள். ஒருவர் உயிருக்கு போராடும் காலத்தில் தங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். அல்லது வேறொருவர் அந்த உதவிகளை செய்ய முற்பட்டாலும் தடுக்காதீர்கள். இறக்கும் தருவாயில் இருக்கும் ஆன்மாக்களை கவனத்துடன் சேவை புரிந்து அந்த ஆத்மாவின் ஆசைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு நிறைவேற்றுங்கள். தற்கொலைக்கு தூண்டுதல் செய்யாதீர்கள். ஈமச் சடங்குகளுக்கு உரிய மரியாதை கொடுங்கள். ஒரு நபருக்கு
அகால மரணம் ஏற்படுமாயின் அந்த ஆன்மாவை பற்றி சிந்தித்து செயல்படுங்கள். மாந்தியால் ஏற்படும் தோஷத்திற்கு மாந்தியே நிவாரணம் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை என்பது இனிவரும் காலங்களில் மாபெரும் மாற்றத்தை சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை முடித்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எல்லாம் வல்ல மாந்தியின் மகிமையை தெரிந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் மாந்தியின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று உன்னத பயணத்தை நோக்கி செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அன்பர்களே.